திருப்பூர் மாவட்ட சிறையில் கைதி தப்பிய சம்பவம் பெரும் விஸ்வரூபம் எடுத்துள்ள நிலையில் உதவி சிறை அலுவலர்கள் மற்றும் காவலர்கள் என 5 பேர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருப்பது போலீஸ் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிளை சிறையில் இருந்து தப்பியோடிய கைதி சிக்குவாரா? வழிப்பறி வழக்கில் சிறைக்குள் வந்த நபர் திரைப்படங்களில் வரும் இந்த காட்சிகளைப் போல் லாபகமாக தப்பிச் சென்ற விவகாரம்தான் தற்போது திருப்பூர் சிறை காவலர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குற்றவாளி எளிதாக தப்பிச் செல்லும் அளவுக்கு பாதுகாப்பு குறைபாடு உள்ளதா என உயர் அதிகாரிகள் சிறை காவலர்களிடம் தீவிரமாக விசாரித்து வருகின்றனர். அத்தனை பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் மீறி குற்றவாளி தப்பிச் சென்றது எப்படி? போலீசார் விரித்துள்ள வலையில் குற்றவாளி சிக்குவாரா? திருப்பூர் நல்லூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் இந்து முன்னணி பிரமுகர் ஒருவரை தாக்கி வழிப்பறி செய்த சம்பவத்தில் கோவில்பட்டி பாரதி நகரைச் சேர்ந்த சூர்யா என்பவரை போலீசார் கைது செய்தனர். இவரை திருப்பூர் வடக்கு காவல் நிலையம் அருகே RTO அலுவலக வளாகத்தில் அமைந்துள்ள மாவட்ட கிளை சிறையில் அடைத்திருந்தனர். இந்நிலையில் சனிக்கிழமை மாலை வழக்கம் போல வருகை பதிவு சரிபார்க்கப்பட்ட போது சிறையில் ஒரு நபர் குறைவது தெரிய வந்துள்ளது. உடனடியாக சிறைத்துறை போலீசார் அட்டவணையை சரிபார்த்த போது முதல் நாள் கைது செய்யப்பட்ட சூர்யா மாயமானது தெரிய வந்தது. தொடர்ந்து சிறை முழுவதும் ஆய்வு செய்தபோது சிறையில் ஒரு புறத்தில் இருந்த இரும்பு வலை வழியே தப்பிச் சென்றதை கண்டுபிடித்தனர். இதுகுறித்து சிறைச்சாலை அதிகாரிகள் திருப்பூர் வடக்கு போலீசில் புகார் அளித்தனர். உடனே தப்பி ஓடிய நபர் குறித்த விவரங்களை போலீசார் சோதனை சாவடிகளுக்கும் காவல் நிலையங்களுக்கும் அனுப்பி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தப்பியோடிய சூர்யா பச்சை நிற முழுக்கை டிஷர்ட் மற்றும் வெள்ளை நிற லுங்கி அணிந்திருந்தார். வலது காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு பிளேட் வைத்துள்ளதால் தாங்கி நடந்து செல்வார் என போலீசார் தெரிவித்துள்ளனர். சூர்யாவின் புகைப்படம் மற்றும் அடையாளங்களை சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டுள்ள போலீசார் அவர் குறித்த தகவல்களை போலீசாரிடம் தெரிவிக்குமாறு வேண்டுகோள் விடுத்துள்ளனர். இதனிடையே கோவை மத்திய சிறை அதிகாரிகள் திருப்பூர் மாவட்ட சிறைக்கு வந்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணைக்கு பின் சிறையின் உதவி சிறை அலுவலர்கள் கங்காராஜன், சீதா, முதல் நிலை காவலர் ராஜபாண்டி, 2ஆம் நிலை காவலர்கள் சக்திவேல், ரவிக்குமார் ஆகிய 5 பேரை பணியிடை நீக்கம் செய்து கோவை மத்திய சிறை கண்காணிப்பாளர் செந்தில்குமார் உத்தரவிட்டுள்ளார்.